ஜிம்பாப்வே எப்படி ஸ்பெல் பண்ணுறது? ஜிம்பாப்வே ஸ்பெல்லிங் ZIMBABWAY ஜிம்பாப்வே. இங்கிலீஷ் டீச்சர் கேட்கணும், பெருமையா நினைப்பாங்க. Emotional, damn it. ரொம்ப பெருமையா இருக்கு அவங்களுக்கு. Six hours later. Nice. புரியுதா? ஓகே, இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு கேள்வி. அதாவது 18 வருஷம் வாழ்ந்து இந்த உலகத்தில் 25 வருஷம் 25 வருஷம் வாழ்ந்து இப்போதான் வந்து நம்ம யோசிக்கிறோம் இந்த கேள்வி. இந்த பிளாஸ்டிக், அதாவது இந்த 1 வெள்ளி பிளாஸ்டிக் அண்ட் 10 வெள்ளி இது 100 வெள்ளி வரைக்கும் வந்து நம்ம இப்போ மலேசியா வந்து ஒன்று தாள் தான் வச்சுருக்கு. ஸோ தாள் அதுக்கு எப்படி வேல்யூ வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஒரு தாள் வச்சு எப்படி உங்களால் ஒரு வீடு வாங்க முடியுது? இது நீங்கள் அவ்வளோ பணக்காரன் ஒரு தாளுக்கு வந்துட்டு எப்படி வேல்யூ வந்துச்சு? அதுதான் இப்போ கேள்வி. எப்படி வந்துட்டு மணி வந்துட்டு உருவாச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்க்கு காசுலேருந்து ஆரம்பிப்போம், மங்களகரமாக ஒரு வழியாக ஆரம்பிக்கிறோம். ஸோ இதே மாதிரி பெருக அனைவருக்கும் போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து எப்படி காசு வந்து உருவாச்சு, எப்படி வந்து காசுக்கு வந்து ஒரு மதிப்பு இருந்துச்சு அப்படின்னு. ஓகே, கடல்லே இல்லையா? ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எஸ், ஸோ நம்மளோட கடல் இல்லையா சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எஸ், அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட முதல் எபிசோட், நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட். லைக் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு தான் நம்ம தொட்டிருக்கோம் இந்த வாட்டி. ஆமாம், ஒரு நம்ம வாழ்க்கையை ஓட்டுற காசு அது வந்து எப்படி அப்படின்னு பேச, எப்படி வந்துட்டு ஒரு காசுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துச்சு. ஆமாம், அதாவது ஜஸ்ட் இது ஒரு ஆமாம், இது வந்து நார்மலாக நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை இவ்வளோ இந்த அளவுக்கு பிளாஸ்டிக். பட் தென் ஹவ் எப்படி வந்து இதுக்கு வந்து வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம பேச போகிறோம். ஆமாம், ஸோ அதை பற்றி நம்ம மிஸ்டர் சிட்ராவ் பேசுவது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ காசு, அதாவது நம்ம வந்துட்டு நம்ம கிபிக்கு போவோம். அப்போ கிபினா ஓ கிறிஸ்துவின் பின். ஆமாம், ஓகே. அப்போ நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சிஸ்டம் பார்த்து. ஆமாம், சிஸ்டம். ஸோ ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கி கொள்வது. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு எந்த ஒரு வேல்யூவும் எதுக்கும் வேல்யூ இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம். அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அப்போ உள்ள மன்னர்கள் எல்லாமே வந்துட்டு என்ன கொடுப்பாங்க? தங்க காசு கொடுப்பாங்க. அப்போ இருந்த ஒரு வேல்யூவான விஷயம் வந்துட்டு தங்கம். இது வந்து காயினேஜ் சிஸ்டமில் இது வந்து காயினேஜ் சிஸ்டம் வந்து முதல் தங்கத்துலேருந்து ஆரம்பிச்சிச்சு. என்ன இருந்தாலும் வந்துட்டு கோல்ட் காயின் அதுலேருந்து தான் வரும். சரியா? அதுக்கப்புறம் தான் அதை டெவலப் பண்ணாங்க. சில்வர், பிரான்ஸ் அதுக்கெல்லாம் வந்துச்சு. காப்பர் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஓகே, இப்போ நம்ம சொந்த வச்சுக்குவோம் சிட்டி ஏ சிட்டி பி. ஸோ இங்கே ஒரு ஊர் இருக்குது, இங்கே ஒரு ஊர் இருக்குது. ஸோ இந்த ஊரில் உள்ளவங்க வந்துட்டு ஒரு 10 கோல்ட் காயின் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோல்ட் காயின் வச்சு தான் இன்னொரு இடத்துல போயிட்டு ஒரு பொருளோ எதுவும் வாங்குறாங்க. அதாவது சிஸ்டம் 10லேருந்து இப்போ வந்துட்டு காயின் ஏஜ்க்கு போயிடுச்சு. ஸோ ஒரு இது வாங்குறப்ப அங்கே என்ன நடக்குது? காசு இல்லாதவங்க இப்போ உள்ள சிச்சுவேஷன் காசு இல்லாதவங்க வந்துட்டு வழிப்பறி கொள்ளை வழியில் பறி எடுத்து கொள்ளை திருடுறது. எஸ், சிம்பிளாக சொல்லுவோம். ஸோ அதில் தான் வந்துட்டு வழியில் நின்று திருடுறதுனால வழிப்பறி கொள்ளை அப்படின்னு உருவாகுச்சு. பறிக்கிறது உங்ககிட்ட இருந்து. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து சிட்டி ஏல உள்ளவங்க வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு பேங்க் உருவாகுது. அப்போ தான் வந்துட்டு ஒரு பேங்க் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது. சரியா? அப்போ தான் எல்லா சிட்டிலும் பேங்க் ஒன்று உருவாக்குறாங்க. எதுக்கு பேங்க் உருவாக்குறாங்க? அவங்கக்கிட்ட உள்ள கோல்ட் காயினை அந்த பேங்க்கில் கொடுத்து இந்த பர்சன் வந்துட்டு இத்தனை கோல்ட் காயின் வச்சுருக்காங்க சொல்லிட்டு ஒரு ரிசிப்ட்
கொடுக்குறாங்க. அதாவது அந்த பேங்க் வந்துட்டு ஆஃபீஷியலாக ஒரு ரிசிப்ட் கொடுக்குது. ஸோ அப்போ தான் வந்துட்டு காசு உருவாகுது. அந்த ரிசிப்ட் தான் வந்துட்டு காசு. ஆமாம். சரியா? நம்ம இப்போ நம்மளோட காசில் எடுத்துப்போமே, இது எல்லா நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் there must be ஒரு இது இருக்கும், ஒரு 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 வார்த்தை. ஓகே, இப்போ மலேசியாவில் வந்து wang ini sah diperlakukan dengan nilai RM1 அந்த மாதிரி. ஸோ இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா the bearer must be paid an amount of such அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அது ஏன்னா வந்து இதுதான் அந்த receipt மாதிரி. ஸோ அந்த ரிசிப்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த பர்சன் வந்துட்டு இத்தனை கோல்ட் காயின் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது. அப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு சிட்டி பிக்கு போகிறப்ப அந்த ரிசிப்டை போயிட்டு அங்கே உள்ள பேங்கில் கொடுத்தாக்கா அங்கே வந்துட்டு அவங்கக்கிட்ட எத்தனை கோல்ட் காயின் இருக்குன்னு பார்த்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு பேங்க் ஒன்று உருவாகுது. அப்போ தான் வந்துட்டு காசுக்கு ஒரு வேல்யூன்னு சொல்லிட்டு உருவாகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நாலு அடைவில் வளர்ச்சி அடைஞ்சு இப்போ வந்துட்டு நம்ம காசில் வந்து நிற்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நம்மளோட கேஷ் வந்து கோல்டா? கேஷ் வந்துட்டு கோல்டுன்னு சொல்ல முடியாது. ஆரம்பிக்கப்பட்டது வந்துட்டு கோல்டு வச்சு தான். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப விலை கூட ஆச்சு. எஸ். அண்ட் தென் பேங்க் தான் வந்துட்டு பவர் இருக்குது. அதாவது பேங்க் அண்ட் கவர்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு பவர் இருக்குது அந்த வேல்யூ ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வேர்ல்ட் பேங்க் கான்ட்ரிபியூஷன். யா. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக அந்த அடுத்த எபிசோடில் பேசுவோம். நான் வந்துட்டு இப்போ மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன், புரிய வைக்கிறேன் அப்படின்னா என்ன அது எனக்குள்ள நாலேஜ் வரைக்கும்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்துலேருந்து காயினேஜ் சிஸ்டமுக்கு வந்து காயினேஜ் சிஸ்டம்லேருந்து இப்போ உள்ள சிஸ்டம் மணி சிஸ்டமில் இருக்கும், ஃப்ளாட் கரன்சியில். ஸோ இப்போ இந்த ஃப்ளாட் கரன்சிலேருந்து இப்போ கொஞ்சம் மாறி இருந்து டிஜிட்டல் கரன்சி. யா, தட் இஸ் கால் கிரிப்டோ கரன்சிஸ். கிரிப்டோ கரன்சி அது வந்து ஸ்லோவாக வந்து அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆமாம். கிரிப்டோ கரன்சி எஸ்ஹெச் பிட்காயின் என்ன இருக்குது. கிரிப்டோ கரன்சி ஒன் ஆஃப் த மோஸ்ட் செக்யூர் கரன்சி. அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு மிமாங் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்குது. பட் பார்க்குறப்போ அது ஆக்சுவலி என்னென்னா வந்து இட்ஸ் ஜஸ்ட் லைக் இப்போ மலேசியன் கரன்சி சிங்கப்பூர் கரன்சி மாதிரி கிரிப்டோ கரன்சியோட கரன்சி வந்து வேறு தனியாக ஒரு இது. என்ன ஒன்று, கிரிப்டோ கரன்சியோட ரேட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, ஏறும் இறங்கும், அது அதோட சொந்த இதில் இருக்கும். பட் இப்போ மலேசியா கரன்சி சிங்கப்பூர் கரன்சி வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு லெவலில் தான் போவோம், ரொம்ப இறங்க மாட்டோம், ரொம்ப ஏற மாட்டோம், ஒரு பாயிண்ட் கணக்கில் தான். பட் தான் கிரிப்டோ கரன்சி அப்படி இல்லை, 1 2 அப்படிலாம் இறங்கும், இல்லைனா 2 3 4 அப்படி ஏறும். அதுதான் வந்து அதோட இது. ஸோ அதில் தான் வந்து கொஞ்சம் கேம்பிள் பண்ணுவாங்க, வாங்கி திருப்பி வைக்கிறது, வாங்கி வைக்கிறது அப்படி பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம அடுத்த எபிசோடில் பேசுவோம். எஸ். ஸோ அது வந்து கிரிப்டோ கரன்சிலாம். எஸ். அண்ட் தென் கிரிப்டோ கரன்சியில் வந்து பிளாக் செயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆமாம். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு சிஸ்டம்லாம், பிளாக் செயின் தான் வந்துட்டு அது ஒரு மெயின் சிஸ்டம். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு நம்ம பேங்க் ஆப் வைக்கிறோம், மே பேங்க் டு யூ சிஎம்பி கிளிக்ஸ், இப்போ வந்துட்டு சிஎம்பி ஒக்டாவா ஒன்று வந்திருக்கு. ஓ, மாற்றிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த அக்டோபர். யா. ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு கிரிப்டோ கரன்சிஸ் வந்துட்டு பிளாக் செயின் வந்து ஒரு சிஸ்டம் வச்சு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது எனக்கும் அவனுக்கும் இல்லை ஒரு தொடர்பு, அவ்வளோதான். நடுவில் வந்துட்டு தேர்ட் பார்ட்டின்னு யாருமே இல்லை. இப்போ நம்ம பேங்க் வந்து தேர்ட் பார்ட்டின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஆப் வச்சு தான் நம்ம தேர்ட் பார்ட்டி சொல்லிட்டு அங்கே தான் காசு நம்ம பிரிக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பிளாக் செயின் வந்துட்டு அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கும் அந்த செகண்ட் பர்சனுக்கு மட்டும்தான் கனெக்ஷன். ஸோ காசு வந்து எப்போ வந்து நல்லதாக இருக்குமா? இல்லை, ஆக்சுவலி வந்து இந்த மணி சிஸ்டமுக்கும் ஒரு இது இருக்குது, ஒரு பிரச்சனை, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். யா, இன்ஃப்ளேஷன் அண்ட் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். எஸ், போத். இன்ஃப்ளேஷன் வந்து ஓகே இல்லை, நம்ம வந்து ஏற்றலாம் இருக்கலாம், அது வந்து நம்மளோட கபிஜாசனான்ல நம்மளோட கமெண்ட்ரன் எப்படி இருக்குது அது பொறுத்து இருக்குது. பட் தென் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம் தான் ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம இப்போதைக்கு வந்து இந்தோனேஷியா வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் தான் இருக்குது. பட் தென் தே ஸ்டில் கேன் மேனேஜ்லா. ஏன்னா அவங்க வந்து லைக் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா பிரெட் வாங்குறது எல்லாமே வந்து 20,000 ரூபியா 30,000 ரூபியா அப்படி இருக்கும் அதோட வேலை. ஸோ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்து எப்போனா வந்து கவர்மெண்ட் வந்துட்டு மணி பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு டீப் ஸ்டோரி அது. ஸோ இப்போ நம்ம இதில் புரிய வைக்கணும்னா ரொம்ப நேரம் நம்ம பேசுவோம். ஆக்சுவலி அது சிம்பிள் ஸ்டோரினா வந்து இந்த கரன்சி வந்து பிரிண்ட் பண்ண அதோட வேல்யூ வந்து இறங்கிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜிம்பாப்வே அப்படின்னு ஒரு கண்ட்ரி ஜிம்பாப்வே இஸ் அ கண்ட்ரி, ரொம்ப அடிப்படுற ஒரு கண்ட்ரி. ஏன்னா அதோட நம்மள வந்து
நம்மளோட மேக்ஸிமம் வந்து ஃபார் now 100 ringgit. ஏன்னா மீதி உள்ள காசை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம 100 ringgit தான் பண்ணி மேக்ஸிமம். நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கடையில் போய்ட்டு ஒரு நாசி கோரிங் வாங்குறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு 7 வெள்ளி 8 வெள்ளி. அங்கே போயிட்டு நீங்கள் அதே நாசி கோரிங் நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா ஒரு 2 trillion 3 trillion அதில் அங்கே வந்து எல்லாம் ட்ரில்லியன் கணக்கில் தான் இருக்கும். ஆமாம், பிகாஸ் ஓவர் அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு மணி பிரிண்ட் பண்ணனால அவங்களோட கரன்சி வந்துட்டு ட்ராப் ஆயிடுச்சு. ஐ திங்க் லெபனானில் வந்து அந்த கரன்சி வந்து அவ்வளோ சேஃப் நாட் சேஃப், ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும். அதோட ரேட் வந்து நாட் அது ஒரு பெரிய கதை இருக்குது. அதுவும் அங்குள்ள கவர்மெண்ட் தான் ஒரு பிரச்சனையாக வந்துச்சு. ஆமாம், ஏன்னா அங்கே வந்துட்டு எப்படின்னா அவங்க காசை வந்துட்டு கொடுத்து டாலர்ஸில் வச்சு மாற்றிக்குவாங்க. ஸோ இது இப்போ எப்படின்னா நீ வந்துட்டு ஒரு $10 லிபனன் கரன்சி வச்சுருக்கேன்னா இதை கொடுத்து நீ உனக்கு வந்துட்டு இவ்வளோ காசு வந்துட்டு நான் யூஎஸ்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்குவாங்க. ஏன்னா அவங்க கரன்சியை வந்துட்டு அந்த மாதிரி தான் கொண்டு போனாங்க. அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. ஸோ இது பற்றிலாம் மெயின் டீட்டெயிலாக வந்துட்டு நாங்கள் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறோம் விலை வாரியா என்ன வந்துச்சு. இது வந்துட்டு அந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் எபிசோட் நம்ம பேசுகிறப்ப இதை பற்றி நம்ம பேசுவோம். எஸ், ஓகே. ஸோ ரோபர்ட் டி கியோசாக்கி, இவர் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல, த ஆத்தர் ஆஃப் ரிச் டேட் புவர் டேட். இவர் என்ன சொல்கிறாருன்னா மணிக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ பேப்பர்னு சொல்லுவாங்க. அவரோட கான்செப்ட். ஸோ இவர் என்ன கான்செப்ட் சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்துட்டு லோன் வாங்குறீங்க, லோன் வாங்கி அது இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் கிடைக்கிற லாபத்தை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஜாமான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஆமாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டோன்ட் பி டிபெண்டட் ஆன் மணி ஸோ மச். லைக் இப்போ நிறைய பேர் வந்து வேலை செஞ்சு வீட்டுக்கு காசு கட்டி லைக் அதே ஒரு சைக்கிள் ஓடிடுது. ஆமாம். ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ தட் நம்ம ஒன்றும் இண்டிபெண்டாக இருக்கலாம் நம்மளோட பையிங்ஸில் அப்படின்னு உண்மைதான். ஆக்சுவலி அவர் சொல்கிறது உண்மைதான். பட் தென் அவர் வந்து மணி இஸ் ஜஸ்ட் அ பேப்பர். ஸோ இவர் வந்துட்டு டேப்லேயே வாழலாம்னு சொல்கிறாரு. ஆமாம், உனக்கு வந்துட்டு காசு வந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ கடத்துலேயே வந்துட்டு உன்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதை நிறைய பேர் ஏற்றுக்க முடியுமா எனக்கு தெரியல. லைக் எனக்கு வந்து அது ஏற்றுக்க முடியல. அவர் எப்படி வந்து நீங்கள் கடத்துலேயே வாழ முடியும், இல்லைனா எப்படி வந்து நீங்கள் ஒரு காசை வந்து சாதாரண ஒரு பேப்பராக பார்க்க முடியும் அப்படின்னு. பட் தென் பீப்புள் ஸ்டில் பிலீவ்ஸ். எஸ், இட்ஸ் ட்ரூ. யா. அண்ட் தென் நெப்போலியன் ஹில், இவரோட புக்கு. இவர் வந்துட்டு பெரிய தலைக்கட்டு. ஆமாம், ஓகே. இவர் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான என்டர்ப்ரனர் அண்ட் ஆத்தர் ஆல்சோ. ஸோ இவர் என்னென்னா வந்து என்ன சொல்கிறேன்னா, காசுக்கு வந்து வேல்யூ ரொம்ப இருக்குது. இவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு காசு பற்றி. ஸோ எப்படி காசு சம்பாதிக்கிறது, இவர் மோட் டு தேட் வே, எப்படி வந்து நம்ம யோசிக்கிறத வச்சு எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு. ஸோ நிறைய இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நிறைய பின்னப்பாடு இருக்குது வித்தியாசமாக. ஸோ இப்போ நம்ம இந்த 2 பேர்த்த எடுத்துக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து தனியாக இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, காசு வந்துட்டு இருக்கோ இல்லையோ, சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கலையோ, லைஃப் இஸ் ஷார்ட். எஸ். ஸோ காசு சம்பாதிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் லைஃப் இஸ் ஷார்ட். ஸோ நம்ம காசு சம்பாதிச்சா நம்ம நல்லா வாழ முடியும். ஆமாம். ஏன்னா இப்போ எல்லாமே அதுதான், நீங்கள் அது இருந்தால் தான் வாழ முடியும். அந்த நிலைமைக்கு வந்துடுச்சு, இல்லைன்னு யாருனாலும் சொல்ல முடியாது. ஸோ அவனு கேட்கணும், காசு வச்சுருந்தா ஹாப்பினஸ் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது என்னால் இப்போ வரைக்கும் எது காசு இல்லைன்னா ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கலாம். ஆனால் காசு இருந்துக்கிட்டே ஹாப்பினஸ் இல்லை சொல்கிறது எனக்கு கொஞ்சம். யூ கேன் பை ஹாப்பினஸ் இந்த உலகத்தில். யூ கேன் பை ஹாப்பினஸ் இந்த உலகத்தில் வந்து யூ கேன் பை ஹாப்பினஸ். பட் இட்ஸ் அப் டு யூலா, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அது எப்படி அந்த காசை யூஸ் பண்ணுறீங்க பொறுத்திருக்கு, எப்படி செலவு பண்ணுறீங்க பொறுத்திருக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம இன்னைக்கு பேசுனது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் ரொம்ப சீரியஸாக தான் போணுச்சு. இது கொஞ்சம் போப்போ உங்களுக்கு வந்து என்ன வேணும், எதை பற்றி பேசணும் அடுத்தது அப்படின்னு வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ்லாம் வேணும். உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு தெரியணும்ல. ஸோ யா, லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். எஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐகான் கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு வந்து டான் நோட்டிஃபிகேஷன் வரும். எஸ், ஆல்ரைட். ஸோ யா, that's it guys. See you soon in the next episode from the Kadal Elia crew. Bye. Bye.